சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். ஸோ நிறைய ஆசிரியர்கள் அறிந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 தேர்வானது ஒரு 3 வார காலம் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல தகவலானது பரவி கொண்டிருக்கு. சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை குறித்த சந்தேகங்களை தொடர்ச்சியாக எழுப்புகின்ற பட்சத்துல இந்த வீடியோல இதனுடைய முழு தகவல்களை நம்ம என்ன செய்ய போறோம், தற்போதைய இதனுடைய சூழ்நிலை என்ன என்பதனை குறித்த ஒரு முழு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளான்ல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஆனது உங்களுக்கு ஆகஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன் தேர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர்ல இருக்கும்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா ஜூலைல இதற்கான நோட்டிபிகேஷன் கொடுத்து அக்டோபர் 12 இதற்கான தேர்வு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நியூ சிலபஸ் எல்லாத்துக்குமே அப்படி நியூ சிலபஸ் இருக்கிற பட்சத்துல இதற்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 வார காலங்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல இருக்கிறதுனால எங்களுக்கு படிப்பதற்கு காலம் வேண்டும். இந்த தேர்வினுடைய தேதி பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கணும். ஏற்கனவே 2025ல வெளியிட்டிருக்கக்கூடிய ஆனுவல் பிளான்ல உங்களுக்கு ஆகஸ்ட்ல நோட்டிபிகேஷன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர்ல எக்ஸாம் நாங்க அதை கடைபிடிக்கணும். ஏற்கனவே ஜூலைல வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை போஸ்ட்போன் பண்ணணும் தான் இந்த வழக்கானது தொடரப்பட்டது. ஸோ இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று காலையில டிஆர்பிக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றமானது ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 3 வார காலம் இந்த தேர்வை தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பாத்தீங்கன்னா டிஆர்பி கையில கொடுத்திருக்கிறாங்க. ஸோ டிஆர்பி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் பாத்தீங்கன்னா இறுதி கட்ட முடிவு. வழக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வார காலம் தள்ளி வைத்து தேர்வு நடத்தணும். எந்த விதமான அறிவிப்புமே கொடுக்கல. டிஆர்பியிடம் கருத்து கேட்டிருக்காங்க, டிஆர்பி பதிலளிக்க சொல்லியிருக்காங்க. முடிவு டிஆர்பி கையில இருக்குது. சரிங்களா? ஆகவே தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர் இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சொல்லி பாத்தீங்கன்னா 3 விதமான இடர்பாடுகள் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நியூ சிலபஸ், அந்த சிலபஸ் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி படிக்கணும். இரண்டாவது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் அண்ட் மெத்தடாலஜி. எஜுகேஷன் மெத்தடாலஜி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிகே, இதற்கு 10 யூனிட் கொடுத்திருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 மதிப்பெண் இதுல கேட்கிறாங்க. அப்ப 40 என்பது ஒரு டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதி. சோ இரண்டாவது இடர்பாடு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ். மூன்றாவது பாத்தீங்கன்னா எந்த விதமான மாதிரி தேர்வுகள் கொஸ்டினோட பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஸோ புதுசா நம்ம எழுத போறோம். அதுவுமே ஓஎம்ஆர்ல எழுதுறது நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கக்கூடியது. ஆனா புதுசா நம்ம எழுதுறோம் அங்கும் பொழுது அதிகப்படியான தேர்வை எழுதி நம்ம தயாராகணும். அப்ப நம்மளுக்கு அக்டோபர் 12 தான் பாத்தீங்கன்னா எக்ஸாமோட டேட்டுங்கிறத மைண்ட்ல வச்சு நீங்க நினைச்சீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதிகபட்சமாக ஓரிரு நாட்கள்ல டிஆர்பியில இருந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தேர்வு தள்ளி வைக்கிறோமா, எவ்வளவு நாளைக்கு தள்ளி வைக்கிறோம், இல்ல அதே குறிப்பிட்ட தேதியில தேர்வு இருக்கும்ங்கிறதுமே டிஆர்பியோட முடிவு தான். சரிங்களா? ஏன்னா இதுல இருக்கக்கூடியது அடுத்து உங்களுக்கு தேர்வு நடத்தி உங்களுக்கு பணி நியமனத்திற்கான வழிமுறைகளை உருவாக்கணுங்கும் பொழுது எலெக்ஷன் 2026ல சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அதுக்குள்ள எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு முடிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மிக விரைவில் தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் தேதிய கான்செப்ட் வச்சு எழுதுங்க. அதற்கு பிறகு டிஆர்பி உங்களுக்கு டேட் தள்ளி கொடுத்தா கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு முறைக்கு இருமுறை ரிவிஷன் நல்லா பண்ணிக்கலாம். சோ அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அப்படி தள்ளி வைக்காத பட்சத்துல இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்ங்கும் பொழுது இது பாத்தீங்கன்னா முழுக்க ரூமரா இருக்கக்கூடியது. சில
தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்கிறதும், சில தகவல் கண்டிப்பா போயிடும் கொடுப்பாங்கிறதுக்கான ஒரு அசூரிட்டியானது இதுல இல்ல. கோர்ட்டானது என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இதுல முடிவெடுக்க வேண்டியது டிஆர்பியோட வேலை தான். ஸோ அதே மாதிரி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் தான் அதுவே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இல்லாதது ஆசிரியர்களுடைய எதிர்காலம். ஏன்னா எல்லாமே நியூ சிலபஸ்ங்கிறதுனால ஆசிரியருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா 1 இயருக்கு மேல இதுல படிச்சுட்டு இருக்கிறவங்க அதிகம் பேரு. ஸோ அவர்களுடைய காலங்கள், எதிர்காலங்கள், அந்த இழந்த காலங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தள்ளி வைப்பதற்கு டிஆர்பி முடிவு செய்தா மட்டும்தான். ஆனா இதற்கான டேட் 12ன்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது 12ஆம் தேதிங்கிறத கான்செப்ட் வச்சு உங்களுடைய பயிற்சியை கொண்டு போங்க. ஓரிரு நாட்கள்ல இதற்கான தகவல் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிடும். அதற்கு பிறகு நீங்க ரிவிஷன் 1 முறைக்கு 2 முறை சொல்லி முழுமையாக உங்களை தயார்படுத்தி அரசு பணிக்குள்ள போய்க்கலாம். ஆகவே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம், வழக்கினுடைய நிலவரமானது டிஆர்பியிடம் கேட்டிருக்கிறாங்கிறதா இன்றைய செய்தி. ஸோ அடுத்த டிஆர்பி ஏதாவது தகவல் வெளியிட்டாங்கனாலும் உடனுக்குடன் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்படும். இது போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.